மதுரை மாநகராட்சியில் பேருந்து பயணிகளுக்காக குளிர்சாதன வசதியுடன் கூடிய நிழற்குடை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கும் தகவல்களை மதுரையிலிருந்து கேட்கலாம். மதுரை நாகேந்திரன் இணைந்திருக்கிறீங்க. நாகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தால் கடந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அதிகமான அந்த பேருந்து பயணிகள் நிழற்குடை தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாகத்தான் காட்சியளித்து வருகிறது. இந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். மதுரை தமுக்க மைதானம் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டதுதான் இந்த நவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிழற்குடை. இங்கு குளிர்சாதன வசதி மற்றும் ஆர்ஓ பிளான்ட் ஆகிய அந்த வசதிகளுடன் இந்த பேருந்து அந்த பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டது. ஆனால் அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய அந்த பராமரிப்பு பணிகள் செய்யாததால் இது தற்போது குப்பை மேடாகவும் சமூக விரோதிகளின் அந்த கூடாரமாகவும் காட்சியளித்து வரக்கூடிய இந்த நிலைதான் பார்க்க முடிகிறது. மதுரை மாநகர் நாம் நிற்கக்கூடிய இந்த தமுக்க மைதானம் இந்த பேருந்து நிலையத்திற்கு எதிரேயும் மற்றொரு பேருந்து பயணிகள் நிழற்குடை இருக்கிறது. அதுவும் முறையாக செயல்படுகின்றதாக இருக்கிறது. இதே போன்று மதுரை அந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை அண்ணா பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பயணிகளின் நிழற்குடையும் உரிய பராமரிப்பின்றி குப்பை மேடாகத்தான் காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பேருந்திற்காக பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய அந்த பேருந்து பயணிகள் பல மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய அவலம்தான் இருக்கிறது. அவங்களிடமே கேட்கலாம். சார், இப்போ பேருந்து நிழற்குடை இருந்தும் ஏன் நீங்கள் உள்ளுக்க உட்காராமல் இப்படி வெளியில் பல மணி நேரமாக காத்துக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ நான் நரிமேட்டிலேருந்து வர்றேன். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகிறக்காக இங்கே காத்திருக்கிறேன். ஆனால் மழை தூரிக்கிட்டு இருக்குது, வெயிலாகவும் இருக்குது. உள்ளே உட்காடுறதுக்கு இருந்து அமர்றதுக்கு வசதி இல்லை, எல்லாம் உடஞ்சி கிடக்கு, நாய் படுத்து கிடக்கு. உள்ளே சரியான வசதிகள் இல்லை. இது குளிர்சாதன வசதி நாங்கள் கேட்கல, மின்சார வசதியும் கேட்கல. இது குடிநீர் வசதியோடு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இப்போ திறந்த வழியாக கிடக்கு. சமூக விரோதிகள் கூடாரமாக பயன்படுத்துது. எல்லாம் இயற்கை உபாதை கழித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை சிறுநீர் கழித்து எல்லாமே அசிங்கமாக கிடக்கு. நாங்கள் வசதிகள் கேட்காட்டியும் அமர்வதற்கு இருக்கை வசதிகளை, வயசானவங்க, கர்ப்பிணிங்க, குழந்தைகள் உட்கார்றதுக்கு இருக்கை வசதி செய்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏதோ பஸ் வர்ற வரைக்கும் காத்திருக்காமல் சிறிது நேரம் அமர்ந்து போகலான்னு நினைக்கிறேன். மாநகராட்சி நிர்வாகம் இதை சரி பண்ணி தருவாங்கன்னு எனது தாழ்மையான வேண்டுகோளாக. மற்றொரு இந்த பகுதியில் பேருந்துக்காக காத்திருக்கிற இன்னொரு ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்டமே கேட்கலாம். அம்மா, இப்போ நீங்கள் பேருந்துக்காக காத்துக்கிருக்கீங்க, ஏன் நீங்கள் உள்ளுக்கு போய் உட்காராமல் வெளியில் கிடக்குறீங்க? என்ன காரணங்கம்மா? உள்ளே உட்காரமா இல்லையப்பா, எப்படி இருக்குது பாருங்களேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் பல பேர் மாநகராட்சி அதிகாரியை போக்குவரத்தெல்லாம் இடம் தான் இது. அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும்? சொல்லுங்கப்பா. இது யாராவது ஒரு முதியோர்களோ யாரும் உட்காந்து நிழலுக்கோ மழைக்கோ ஒதுங்குற மாதிரி இருக்கா? எல்லாம் பூரா அந்த தர்மம் எடுக்கிறதுக்கு முக்கால்வாசி பூரா போட்டு உடைப்பு போட்டு போயிடுதுங்க. எப்படி நிற்கிறது? அவங்க தான் பார்க்கணும். என்ன செய்யுது? பொதுமக்களான குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க தான் எல்லாத்தையும் செயல்பட்டு செய்யணும். ஏதோ கடவுள் மாதிரி நம்பி இருக்க ஜனங்களுக்கு அவங்க கடவுளாக தான் இருக்கணும்ப்பா, அதிகாரிகள்லாம். ஆமாம், என்னுடைய கருத்து அவ்வளோதான். நீங்கள் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு என்னங்கம்மா கோரிக்கை வைக்கிறீங்க? இதெல்லாம் முறையாக பராமரித்து பண்ணணும். செம்ம பண்ணால் தான் நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது. ஒரு மழை நிழலுக்கு நிற்கிறதுக்கு இது தோது வேணும்ல. பஸ் ஸ்டாப்பே இல்லாமல் எத்தனை இடத்துல ஸ்டாப், இந்த உடஞ்ச ஸ்டாப்பும் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ போன வட்டம்லாம் பெண்கள் 11 மணி 12 மணி நாளாக பழனியிலேருந்து 1 மணிக்கு கூட வந்திருக்கேன். எந்த இதுவும் இல்லை. இப்போ 11 மணிக்கு மேலே வர்றதுக்கே பயமாக இருக்குது. பூரா இதுக்குள்ளே தங்கிக்கிறாங்க எல்லாருமே. யார் தங்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஸ்டாப்புன்றது ஒரு முறையாக வெட்டா வெளிச்சமாக இருக்கிறதுக்கு இது இடமே இல்லை. அப்படி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணால் நல்லது தான்ப்பா, எல்லாருக்கும் நல்லது தான். என்னுடைய கருத்து அவ்வளோதான். கண்டிப்பாக விக்னேஷ், மக்களின் வரி பணத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பேருந்து பயணிகளின் நிழற்குடை என்பது தற்போது உரிய பராமரிப்பு இன்றி காட்சி பொருளாகவும் சமூக விரோதியின் கூடாரமாகவும் இருக்கிறது. இந்த பேருந்து பயணிகளின் அந்த நிழற்குடைகளை முறையாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு இந்த வயதான முதியவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகளுடன் வருபவர்கள் அவர்கள் அமர்ந்து இந்த பேருந்திற்காக பல மணி நேரம் காத்து கிடக்காமல் அமர்ந்து சற்று நேரம் இருந்துவிட்டு செல்வதற்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த மதுரை மாநகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.